Hi, hello, this is Jenny John with me always, the God's love story. ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பன ஆழ்வார் அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நேற்று நிகழ்ச்சியில் நம்ம திருப்பன ஆழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். அதாவது அவர் காவிரி ஆற்றங்கரையில் பாடிக்கிட்டு இருந்ததும், அப்போ ஒரு குருக்கள் திருமஞ்சனம் செய்வதற்காக அவர் மீது கல் எறிந்து அந்த கல் அடிப்பட்டு அவருடைய ரத்தம் குருதி வழிந்து ஓடியது. அதன் பிறகு அவர் தூக்கி கொண்டு இறைவனுடைய சந்நிதிக்கு சென்று இறைவனை வழிபட்டு இறைவனுடைய அருளால் ஆட்கொண்டப்பட்டார். அப்புறம் கோவிலுக்குள்ளார கிடைக்கக்கூடிய அனுமதி கிடைத்தது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ திருப்பன ஆழ்வார் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் அமலநாதி பிரியன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் தன்னுடைய பாசுரங்களை எழுதியிருக்கிறார் மக்களுக்காக. இறைவனுக்காக தான் அவர் தன்னுடைய காதல் வயப்பட்டு இறைவனோடு காதல் கொண்டு அந்த பாசுரங்களை அமலநாதி பிரியன் அப்படிங்கிற தொகுப்பில் திருப்பன ஆழ்வார் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த இசை சமூகத்தை சார்ந்த இவர் அடுத்தது என்ன இவருடைய வரலாறு கேட்டிங்க அப்படின்னா, இவருடைய பாசுரத்தில் ரொம்ப முக்கியமான வரிகள் என்ன அப்படின்னா, திருமடி முதல் திருவடி வரை, அதாவது இறைவனுடைய முழு அழகையும் உடல் அமைப்பையும் குணநலன்களையும், அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய உடல் அழகையும் அவங்களுடைய குணத்தையும் நம்ம ரொம்ப போற்றி புகழ்வோம் இல்லையா? ஸோ அதே போன்று திருப்பன ஆழ்வாரும் இறைவனோடு இரண்டரை கலந்ததுனால, அவர் மீது கொண்ட அதீத காதல்னால அவருடைய உடல் அழகையும் அவருடைய குண நலன்களையும் ரொம்ப தெளிவாக தன்னுடைய பாசுரங்களில் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக அவருடைய பாசுரத்தில் ஒன்று சொல்லலாம். அதாவது, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது, உன்னை விட ஒரு அமிர்தம் அல்ல அமுதம், இதை நான் பார்த்த பிறகு உன்னையே நான் கண்டுட்டேன் இறைவனை. உன்னை விட ஒரு அழகு உலகத்தில் உயர்ந்ததா இருக்கா? இதற்கப்புறம் என்னுடைய கண்கள் மற்ற வேறு எதையுமே பார்க்க பிடிக்கவில்லை அப்படிங்கிற அந்த பாசுரத்தில், அந்த வரிகளில் இறைவனுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். என் அமுதினை கண்ட, அதாவது என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணவே. ஸோ இறைவனுடைய திரு அழகை, அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் பாதங்கள் வரைக்கும், திருவடி முதல் திரு அடி வரை, திருமடி முதல் திருவடி வரை அப்படின்னு உடல் அழகையும் வடிவழகையும் ரொம்ப அழகாக தன்னுடைய பாசுரங்களை வெளிப்படுத்திய ஒரு ஆழ்வார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யார் அதுன்னா திருப்பன ஆழ்வார். ஸோ இவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை போய் சேரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய இறப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, இறைவனை பாசுரத்தில் பாடினதுனால எந்த கோவிலுக்குள்ளார செல்லக்கூடாது அப்படின்னு அனுமதி மறுக்கப்பட்டதோ அதே ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதருடைய இவர் இரண்டரை கலந்தார். தன்னுடைய பூத உடலை அங்கே ஒரு மனித விடவத்தில் இவர் இருந்ததுனால ஆழ்வார் அதே பூத உடலோடு ஆண்டாள் எப்படி இரண்டரை கலந்தாங்களோ, அடுத்து நம்ம குலசேகர ஆழ்வார் அவருடைய பெண் எப்படி இரண்டரை கலந்தாங்களோ, அதே போன்று திருப்பன ஆழ்வாரும் இறைவனோடு இரண்டரை கலந்த இடம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவில். ஸோ அரங்கநாதரோடு இரண்டரை கலந்து அவரோடு ஐக்கியம் பெற்றவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திருப்பன ஆழ்வார். ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு ஆழ்வார்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.